வணக்கம், இது எங்கள் நிலம். நான் உங்கள் சுகிர்தன். கிளிநொச்சி சாந்தபுரத்தில் ஒரு 1/4 ஏக்கர் காணி ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி சாந்தபுரத்தில் சரியா எந்த இடத்துல இருக்கு, இந்த காணியினுடைய விலை எவ்வளவு, இந்த காணியை நாங்கள் வேணுமெண்டா யாரோட தொடர்பு கொள்ள வேணுமென்ற விவரங்கள் எல்லாமே இந்த காணொளியில் இருக்குது. நீங்கள் காணொளியை முழுமையாக பாருங்கள். காணொளியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க நாங்கள் காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் இரணைமடு சந்தியில் தான் நிற்கிறோம். இந்த இரணைமடு சந்தியில் இருந்து இரணைமடு குளம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், பெரிய நீர்ப்பாசன குளம். இரணைமடு குளத்துக்கு போகின்ற அந்த பிரதான வீதி, அதாவது இந்த வீதியால், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீதியால் தான் நாங்கள் நேராக போக போகிறோம். இப்படியே இந்த வீதியால் நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் போனோம்னு சொன்னால் வலது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்ட் போட்டிருக்கும். அந்த திணைக்களத்தை கடந்து ஒரு கொஞ்சம் தூரம் போனோடனே வலது கை பக்கத்தில் பாருங்கள் ஒரு பாதை ஒன்று போகுது. இராணுவ ஆதார வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். இந்த பாதையால் திரும்பி நீங்கள் சரியாக ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் போன உடனே வலது கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயம்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வரும். அந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி ஒரு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு சொன்னால் இடது கை பக்கத்தில் 14ஆம் வீதி என்று சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா காட்டுவாங்க. அந்த வீதியால் நேராக போனீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்துடும். இதுதான் நான் சொன்ன அந்த பள்ளிக்கூடம். இது தாண்டி போக 14ஆம் வீதியில் இருந்து நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் போக இந்த காணி சுத்து மதில் கட்டப்பட்ட இந்த காணி வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த காணி தான் நாங்கள் பார்க்க வந்த காணி. இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய விவரங்கள் முழுவதுமாக பார்க்கலாம். இந்த காணிக்கு வருகின்ற வரைக்குமான வீதியினுடைய அமைப்பு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மொத்தமாக ஏனையின் வீதியில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. காணிக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் காணி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் வைக்கப்பட்டு மிக அற்புதமாக இருக்குது. நல்ல இணலாக இருக்குது, பார்க்க உங்களுக்கு தெரியும். பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு சொல்லி. சுற்று மதில் கட்டப்பட்டிருக்குது. முன்னுக்கு கருப்பு கலரில் டபுள் கேட் போட்டிருக்கு. சரியாக ஏனையின் வீதியிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து ஏனையின் வீதிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 அல்லது 15 நிமிடங்கள் போதுமானது. பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, ஆலயங்கள் இருக்குது, பொது சந்தை எல்லாம் இருக்குது. இதுக்கு சாந்தபுரத்துக்கு சந்தைகள் இருக்குது. மீன் வாங்கணுன்னா நீங்கள் மீன் வாங்கலாம். இரணைமடு குளம் கொஞ்சம் தள்ளி அங்கால போனீங்கன்னு சொன்னால் இரணைமடு குளத்தில் நீங்கள் மீன் வாங்கலாம். இப்படி எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்ட ஒரு இடம் தான் சாந்தபுரம். சாந்தபுரத்தினுடைய மண் ஒரு யாழ்ப்பாண மண் மாதிரி, ஒரு செம்பாட்டு மண் மாதிரி தான். தோட்டம் செய்கிறதுக்கு ஒரு உகந்த காணியாக இந்த சாந்தபுரத்து காணி கண்டிப்பாக இருக்கும். திருவையாத்து மண்ணும் கிட்டத்தட்ட சாந்தபுரத்தினுடைய அந்த கிராமத்தினுடைய அந்த மண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மண்ணாக தான் இருக்கும். நல்ல விளைச்சல் தரக்கூடிய நல்ல ஒரு கிராமம் தான் இந்த சாந்தபுரம். முதல்ல நாங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு வீட்டினுடைய அமைப்புகளை பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோல். 3 ரூமும் ஒரு ஹோலும் ஒரு கிச்சனும் அதோட பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமும் இருக்குது, வெளி பாத்ரூமும் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இது ஹோல். மேலே சீலிங் அடிச்சிருக்குது, கீழே மார்பிள் பதிச்சிருக்குது. ஹோலுக்கும் கிச்சனுக்கும் ஃபுல்லாகவே மார்பிள் பதிச்சிருக்குது. வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங் அடிச்சிருக்குறீங்கன்னா. இது சாமியறை. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் சீலிங் அடிச்சிருக்குது. நல்ல வடிவான மார்பிளும் பதிச்சிருக்காங்க. இது அடுத்த ரூம், 2வது ரூம். அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் இது 3வது ரூம். மேலே ஃபேன் பூட்டியிருக்கு, சீலிங் அடிச்சிருக்கு. இந்த ரூமுக்கு உள்ளுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் இருக்குது. நாங்கள் அதையும் பார்க்கலாம். இந்த ரூமோட சேர்த்து இந்த அட்டாச் பாத்ரூம் இருக்குது.
மாபிள் எல்லாம் வந்து சிவத்துக்கெல்லாம் மாபிள் வந்து ஒட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கீழே நிலம் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து மாபிள் ஒட்டிட்டு உங்களுக்கு பார்க்க தெரியும். இங்கே சிங்கெல்லாம் வச்சு செட் பண்ணியிருக்காங்க. மேலே கண்ணாடி எல்லாம் ஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. கொமட் செட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே நாங்கள் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் இருக்குது. கிச்சனுக்கு வந்து கீழே எல்லாம் மாபிள் பதிச்சு சிங் தட்டுகளுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக அழகான முறையில் வந்து மாபிள் வந்து பதிச்சு நேர்த்தியான முறையில் இருக்குது. மேலே வந்து கிச்சனுக்கும் வந்து சீலிங் அடிச்சிருக்காங்க. அழகிய முறையில் இருக்குது. கிச்சனுடைய அமைப்பும் நல்லா இருக்குது பார்க்க. அப்படியே நாங்கள் கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு வாசல் ஒன்று இருக்குது. இந்த கொரிடோர் பகுதியால் அப்படியே வெளியே போனோம்னு சொன்னால் வெளியிலேயும் வந்து குளிக்கிறதுக்குரிய அந்த வசதி எல்லாம் வந்து செய்யப்பட்டிருக்குது. இது வந்து நீங்கள் வெளியில் வந்து குளிக்கிறார்களும் வந்து நல்ல சுவாத்தியமாக வந்து நீங்கள் வெளியிலையும் வந்து குளிச்சு கொள்ளலாம். அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே அட்டாச் பாத்ரூம் வந்து இருக்குது. இது வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காணிக்குள்ளே என்னென்ன மரங்கள் இருக்கின்ற விவரங்களை நாங்கள் அப்படியே பார்த்து கொண்டு வரலாம். தென்னை வந்து 5 தென்னை மரம் இருக்குது, காய்க்கக்கூடிய தென்னை மரங்கள். அதே மாதிரி மாமரம் வந்து 7 மாமரங்கள் இருக்குது. 7மே வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக தான் இருக்குது. அந்த மாம்பழ சீசனுக்கு வந்து மாங்காய்கள் அந்த அளவுக்கு காய்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்கிறார். பாக்கு மரம் வந்து 60 பாக்கு மரம் இருக்குது. அதே மாதிரி தோட மரம் 1 இருக்குது, சீத்தா மரம் 2 இருக்குது, பெஷன் ஃப்ரூட் வந்து 1 இருக்குது. கொஞ்சம் வாழை மரங்கள் வீட்டுக்கு பின்னுக்கு கொஞ்சம் வாழை மரங்களும் நிற்கிது. மிக மிக அருமையாக இருக்குது. உண்மையாலுமே இந்த காணியினுடைய அமைப்பு உங்களுக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உங்களுக்கு உரிமையாளருடைய நம்பரையே தரப்போகிறேன். நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணியினுடைய விலை என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 கோடி ரூபாய் வந்து உரிமையாளர் வந்து சொல்கிறார். ஆனால் வந்து இது வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய ஒரு விலை தான். நீங்கள் வந்து நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை தரேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அவரோட பேசி தீர்மானித்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் விலையண்டு இல்லை. நீங்கள் வந்து அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். முக்கியமாக மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.